நான் வந்து என்டிஏ அலையன்ஸில் இருந்தபோது 2014 மோடிஜி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற போது நான் வைத்த முதல் கோரிக்கையை நதிகள் இணைப்பை நீங்கள் வந்து நமது இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்பயே. பட் இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தியப்படவில்லை. இனி அடுத்து வரப்போகும் பிரதமர் யாருன்னு நமக்கு தெரியாது. இன்னும் 3 days இருக்குது ரிசல்ட்டுக்கு. யார் வந்தாலும் பிரதமராக இந்தியாவில் வந்து இமீடியட்டாக நம்ம அடுத்து செய்ய வேண்டியது, எப்படி நேஷ்னல் ஹைவேஸை வந்து இணைச்சி இந்தியா முழுக்க ஒரு நல்ல சாலை வசதிகளை நம்ம செஞ்சோமோ, அது மாதிரி நதிகள் இணைப்பை வந்து உடனடியாக செஞ்சு விவசாயம், தொழில், குடும்பங்களுக்கு வேண்டிய தண்ணீரைவற்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது சைனாக்கு போனப்பறம் என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது ஷாங்காயில் நாங்கள் நிறைய இடங்கள், பாண்டா கரடி வந்து அங்கே ரொம்ப நம்மளுடைய எப்படி நம்ம நாட்டினுடைய இப்போ நேஷ்னல் பேர்டு எப்படி பீக்காக்கும், அது மாதிரி சைனாக்கு ஒயிட் பேண்டா சொல்லுவாங்க. அந்த பேண்டா ஜூ உடைய அமைப்பு, அதில் நம்ம மிருகங்கள் நிறைய அவங்க வச்சுருக்கிறத நாங்களாம் பார்த்தோம். ஷாங்காயில் பல்வேறு இடங்களுக்கும் சென்று எல்லா இடத்தையுமே நம்ம பார்த்தோம். அதில் எஸ்பெஷலி இன்றைக்கி விருதுநகரில் விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறாரு. நம்ம விருதுநகர் மக்களுக்கு இன்றைக்கி போட்டியாக சேலஞ்சாக இருக்கிறதே சைனா பட்டாசுகள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டர்ஸ் சைனாலேருந்து வர்றதுனால தான் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன அப்படி ஸ்பெஷலாக இங்கே பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது, இது எப்படி நம்ம விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை பாதிக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக விஜய் பிரபாகர் அது எல்லாமே பார்த்துருக்காரு. உறுதியாக வெற்றி செய்தி வந்த பிறகு அதுக்காக முழு நேரமும் நிச்சயமாக பட்டாசுகளுக்கும் அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையும் சிறப்பாக கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் நம்ம விஜய் பிரபாகர் எடுப்பார் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். அது எல்லாம் நாங்கள் நேராக போய் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம போய் பார்த்தது வந்து பெய்ஜிங் எப்படி என்னன்னா, நம்மளுடைய டெல்லி இப்போ எப்படி நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக எப்படி டெல்லி இருக்கும், அது மாதிரி சைனாவுடைய கேபிட்டல் வந்து பெய்ஜிங். அங்கே பார்லிமெண்ட்டை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கடவுளாக போற்றப்போடவர் வந்து மாவோ. அவர் தான் கம்யூனிசத்தில் வந்து ராஜா காலங்களிலிருந்து, அதாவது அவங்க வந்து டைனாசிட்டிஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கே ராஜா காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட் அவங்க சொல்கிறது எத்தனையோ டைனாசிட்டிஸ் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அதில் மெயினாக அவங்க குறிப்பாக சொல்கிறது மின் டைனாசிட்டி. அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற ஜென் டைனாசிட்டி. இது என்னென்னா 13ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து தான் அந்த டைனாசிட்டிஸ் வந்து பவர்ஃபுல்லாக அங்கே வந்து, அப்புறமா வந்து சேர்மன் மாவோ அவர்கள் கம்யூனிசம் வந்து அதை எடுத்து, மாவோக்கு அப்புறமா தான் சைனா இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கு. இன்ற அளவிலும் மாவோவை மக்கள் யாருமே மறக்கலை. அங்கே வந்து அந்த அவருடைய நினைவகத்தை நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம மெமோரியல் மாதிரி அந்த இடத்த வச்சுருக்காங்க. அவர் மாவோவுடைய நினைவகம். அங்கே தான் பார்லிமெண்ட் இருக்குது. எப்படியெல்லாம் போரில் வீரர்கள் மறைந்தாங்களோ அதுக்கான நினைவகங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைனாசிட்டியில் வாழ்ந்த அரசர்களுடைய பேலஸ் எப்படியெல்லாம் இருந்தது, அந்த அமைப்பு எல்லாமே அங்கே நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைனாசிட்டியில் வாழ்ந்த அந்த மன்னர்கள் அவங்க வாழ்ந்த அந்த பேலஸ் பார்க்கும்போது மிகப்பெரிய வந்து கலைநுட்பத்தோட வந்து சிறப்பாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. எப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. இன்றளவும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சிறிதளவு கூட சிதலம் அடைய விடாமல் இன்றளவும் வருகின்ற அனைத்து டூரிஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக உருவாக்கி எல்லாரும் போய் அதை நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு வியப்புக்கூடிய ஒரு விஷயமாக அந்த பேலஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அதை போய் பார்க்கறதுக்கு ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த அந்த டைனாசிட்டியோட பேலஸ் வந்து ஒரு ஈகிள் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்வையில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஃபுல் டைனாசிட்டியை நம்மளால் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. மிகப்பெரிய அளவு பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதுக்கு அடுத்தது நாங்கள் போய் பார்த்தது வந்து உலக அதிசயங்களில் ஒன்றான கிரேட் வால் ஆஃப் சைனா.
இன்னைக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் நடந்து தான் போய் பார்க்கணுன்றத நான் வந்து எப்பயுமே கேப்டன் கூட நாங்கள் ஃபாரின்லாம் போனால் நடக்கணும். இப்போ நம்ம ஊர் மாதிரி இல்லை, அது கடைக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்தி இறங்கி போகிறது வர்றதெல்லாம் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி நிறுத்திடணும். அங்கேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். அதுக்கு பிறகு சைனா வால் அப்படின்னா எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் பார்க்கலாம். பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று ஒரு பஸ்ஸிலேருந்து அங்கேருந்து கேபிள் காரில் இருந்து தான் அதுக்கப்புறம் பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் த கிரேட் வால் ஆஃப் சைனாவே நம்ம அடைய முடியும். அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா எப்போ கட்டியிருக்கிறாங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. மங்கோலியர்களிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த சைனா வாலை உருவாக்கியிருக்காங்க. அந்த போய் அங்கே நிற்கும்போது ஒரு பெரிய டெக்னாலஜியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெரிய 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 கல்லுகளை அப்படியே ஒன்று மேலே அடுக்கி நம்ம சுட்ட செங்கல் தான். அதை இந்த நம்ம அந்த காலத்தில் நம்ம வீடுகள்லாம் இருக்கும், சுண்ணாம்பு பூச்சி வச்சு பூசி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் அந்த மதில் சுவர் உலக அதிசயத்தில் ஒன்றா இடம்பெறுதுன்னா அதனுடைய வலிமை, அதை உருவாக்கின அந்த என்ஜினியர்ஸ் அது எப்படி அவ்வளோ பெரிய கற்களை அந்த அவ்வளோ ஹைட்டில் அப்போ கொண்டு போனாங்க. இதெல்லாம் நினச்சா உண்மையிலேயே பெரிய வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு வீடு கட்டி வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போடுறதுக்குள்ளேயே நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம ஊரில். ஆனால் ஒரு நாட்டுக்கே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க சைனர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க நாட்டை பாதுகாக்க அப்படின்னு நினைக்கும் போது நாட்டுப்பற்றும் கடுமை உழைப்பும் அவங்களுடைய டெக்னாலஜியும் தான் எனக்கு வியப்பை உருவாக்குச்சு. அதே மாதிரி அந்த மங்கோலியர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க அவங்க கட்டின அந்த சைனா வால், அது மட்டும் இல்லையாமல் இன்னைக்கு புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் நிறைய இருக்காங்க. அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு 3 டெம்பிள்ஸு. அது மட்டும் இல்லை டெம்பிள் ஆஃப் ஹெவனை பற்றி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அவங்க ஹிந்துயிசம் புத்தாவை ரொம்ப நம்புகிறாங்க. அவ்வளோ பேரும் கையில் அந்த ஊதுவத்தியை வச்சு சின்சியராக ப்ரே பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபேக்ட்ரி முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி நம்ம முனீஸ்வரன் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஊருக்கு ஒரு காவல் தெய்வமாக எல்லா ஃபேக்ட்ரி முன்னாடியும் ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கடவுள் பக்தியும் மிக அதிகமாக இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறது என்பதை நம்ம அங்கே ஒரு தெரிஞ்சுக்கொள்ள ஒரு விஷயமாக அதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்தாலும் கடவுளை நம்புகிறாங்க. நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது, அவங்க தான் நம்மளை இயக்குறாங்க என்பதில் அவங்க அனைவருமே அந்த கடவுள் பக்தியோடு அவங்க செய்கிற அந்த வேலை உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு அந்த சைனா வால் எப்படின்னா அது 7000 கிலோமீட்டர் கட்டியிருக்காங்க. ஸோ 7000 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணோம். அப்போது எங்கள் வீடு சாலிகிராமம் வீட்டு இங்கேருந்து நாங்கள் இருந்த சைனா வாலுக்கு பார்த்தா 4000 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. அப்போது அதை விட அதிகமாக இன்னொரு 3000 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ அவ்வளோ பெரிய வால் அந்த காலத்திலேயே கட்டியிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்றத நான் ரொம்ப வியந்து பார்த்தோம் அந்த ஒரு விஷயத்தை. நான் கேப்டனோட எல்லா உலக அதிசயங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கோம். கேப்டன் கூட நம்ம ஈஃபில் டவராக இருக்கட்டும், நம்ம தாஜ்மஹல், அதே மாதிரி பீஸா கோபுரம், ஹேங்கிங் கார்டன் எல்லாமே கேப்டன் நானும் பார்த்துருக்கோம். பட் இது கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டும் கேப்டன் இல்லாமல் நான் போய் அவர் விரும்பிய ஒரு ஊருக்கு நான் போய் அந்த ஒரு உலக அதிசய இடத்தில் நிற்கும் பொழுது எப்படி பத்மபூஷன் அவார்டு வாங்கினவுடனே கேப்டனுக்கு அந்த நிமிஷமே அதை நான் சமர்ப்பிச்சனோ, கேப்டன் இல்லாமல் சைனா வாலில் நான் போய் அந்த நிமிஷமே வானத்தை பார்த்து நான் கேப்டனுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவரோடையே நான் பயணித்தவ, இன்னைக்கு அவர் இல்லாமல் நான் போன முதல் ஊர், அவர் விரும்பி பார்க்கணும்னு நினச்ச ஊர், இந்த உலக அதிசயத்தையும் அவர் பார்க்கணும்னு நினச்சாரு. பட் அவர் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு வலியாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் அவரோடையே சேர்ந்து அந்த இடத்தை பார்த்தது போல ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்தது. அதனால் இந்த ஃபீலிங் எல்லாமே உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால தான் இதை நான் சொல்கிறேன். நிச்சயமாக நம்மளாலையும் முடியும், நம்ம நாட்டாலையும் முடியும், இதில் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளை அரசியல் ரீதியாக நம்மளை ஆட்சி செய்யும் தலைவர்கள்
ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மக்களும் ஃபாலோ பண்ணி செய்தால் நிச்சயம் நமது இந்தியாவும் உலக அளவில் எல்லா விதத்திலையும் முன்னேறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. எனவே வெகு விரைவில் நாமும் ஒரு நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் உறுதி எடுத்து என்னுடைய சைன பயணத்திற்கான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்துகிட்டதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.